எனது பெயர் வந்து நல்லரட்னம் அல்லது கண்ணன். சொந்த இடம் வந்து செங்கலடி. நான் வசிக்கிற இடம் வந்து பாலசனையாக இருக்குது. இந்நேரத்தில் அனைத்து உலக வாழ் அனைத்து மக்களுக்கும் இந்நேர வணக்கம். நான் என்னென்னு கேட்டால், இந்த பகுதியில் குடியேறி வந்த காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறேன். பல துரோகுழுக்களால் இட்டப்பர்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் நான் சிறு நெல்லுக்குட்டி மாலையை செய்து கொண்டு வாரேன். அந்த இடத்துல அதுக்கு வந்து ஒரு சில மனிதர்கள், நல்ல மனிதர்கள் உதவிகளை செய்திருக்காங்க. ஜீவர்ம நம்பிக்கை வழி அமைப்பாக சொட்டு நிதி தந்திரமே. நீ அதையெல்லாம் வெளியே சொல்ல இல்லை, நான் அதையும் திக்க இல்லைண்டா அவையும் போடுங்கன்னு சொல்ல இல்லை. சொல்லியிருந்தாலும் கூட எனக்கு அந்த வேறு நிற்பந்து கூட செய்ய இல்லை. நான் இப்போ 4 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கிறேன். அடுத்த கட்டம் என்னவென்று சொன்னால், எங்களோட சமுதாயத்தை திட்டமிட்டு சீரழிக்கிறதுல இங்கே இருக்கிற அரச குழுக்கள், அதாவது என்ன சொல்ல வர மாட்டேன், நான் இப்போதைக்கு இருக்கிற நான் ஜனாதிபதி எப்போ சொல்ல வரல, கடந்த காலத்தில் அந்த ஆக்கள் செய்தது தான் இன்றைக்கு இருக்கிற போலீஸாராக இருக்கட்டும், ஏனைய அரச திணைக்களங்களாக இருக்கட்டும், அப்படி செய்து கொண்டு வராங்க. அதாவது நான் சில கால்நடைகள் வளர்ப்பு செய்தனால் அந்த இடத்துல வந்து என்னுடைய காணிக்குள்ளே வச்சு களவெடுத்த திருடனை தெரியும், எனக்கு இந்த திருடி கொண்டு போன திருடனை தெரியும். அதை நான் தெரிவித்த போதும் கூட அதுக்கு ப்ரூவ் இருக்காண்டு கேட்டுட்டு விடுற அளவில் இல்லைன்னு சொன்னதால் நான் சொன்னேன், இப்படி தான் நான் இப்போ சிறையில் இருந்த நான் செய்யாத வேலையை பார்த்துட்டு இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு ஒன்றும் செய்யலாம், வீட்டை போங்கன்னு சொல்கிற அளவு காலம் மாறி இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்னமே நான் அந்த ஐஸ் போதைப் பொருளை பிடிச்சி கொடுத்த நேரத்தில் கரடியார் போலீஸார் அதை வந்து கோதுமை அடுத்த நாள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயா அது பான் பிட்டி ஐயா, சரி அது சும்மா சொல்லிட்டு சொல்கிறாங்களா. ஆனால் அது அப்படி இல்லை. இங்கே வந்து கசுப்பு, அதாவது சட்டவிரோத கசுப்பு காய்ச்சிற தொழில் வந்து நாளடைவில் பெரும்பாலும் அதிகரித்து கொண்டிருக்கு. நான் நினச்ச அளவில் இதில் 4-5 பேர் இப்போ 3 நாளைக்கு முந்தையும் ரஞ்சன் சொல்கிற அவருடைய பேர் வந்து கருராமத்தையாடு சொல்லுவாங்க, ரஞ்சன். அவரும் வந்து இதால் தான் மரணிச்சிருக்கிறார். நான் என்ன சொல்ல வரலண்டா, இந்த பிள்ளையை போல் அடுத்த பிள்ளையும் படிக்கணும், படிக்கிறதுக்கு அரசு திணைக்களங்கள் அடுத்த அரசு அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க வேணும். முற்றுமுழுதாக போதை வஸ்துங்களோட பாதையிலிருந்து இல்லத்தாக வேணும். அதுக்கு தங்களை நான் என்னாலன்ற உதவியை செய்வோம். மக்கள் அதுக்குரிய ஒத்துழைப்பு தரணும். அது பாலவம் வழியாக இருந்தாலும் நாங்கள் தான், படுவாங்கரையாக இருந்தாலும் நாங்கள் தான், பெருமாவளியாக இருந்தாங்க நாங்கள் தான், பெரிய வட்டாக இருந்தால் நாங்கள் தான், கோப்பாக இருந்தாலும் நாங்கள் தான், அல்லது கோமடியா மடுவாக இருந்தாலும் நாங்கள் தான். என்ன சொல்ல வரனால், அந்த டைமில் அந்த கடந்த கால அரசாங்கம் என்று சொல்லப்படுற இந்த தமிழர் அரசாங்கம் இருந்த கால பகுதியில் இந்த பகுதியில் வந்து எந்த விதமான போதவஸ்து, எந்த விதமான அனாச்சார செயற்பாடுகள் இருக்கல. இன்றைக்கு நாங்கள் மாவடியம் பார்த்தாலும் சரி, மட்டக்கள சித்தியை பார்த்தாலும் சரி, எங்களை தமிழ் சமுதாயம் சீரழிஞ்சு நிற்கிது. சீரழிக்கிறாங்க, திட்டமிட்டு சீரழிக்கிறாங்க. இப்போ சில கடைகளில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய தமிழ் பிள்ளைகளை வச்சு தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே நாங்கள் சில விஷயங்களை பார்த்து கொள்ளலாம், செயற்பாட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அதை என்னென்றால் சதையை திண்டுட்டு வாரன்னு சொல்லுவாங்களா, அது எங்களோட சதையை நாங்கள் திண்டுட்டு வாரோம். அந்தளவுக்கு சமுதாய சீர்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ நான் இருக்கிறது வந்து பாலசினை கிராமம். இந்த இடம் வந்து சகலரும் தெரிஞ்ச ஒரு பிரதேசம். விடுதலை புலிகள் காலத்தில் இது ஒரு யாட் ஃபைபர் கம்பெனி கைகாலில் இருந்த ஆக்கள் வந்து இதில் தொழில் செய்த ஒரு இடம். அவங்களுக்கு தொழில் வளம் ஏற்படுத்தினாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன், சிறு நெல்லூட்டு ஆலை வச்சுருக்கேன். என்னுடைய மகள் வந்து பயவு செய்கிறா, அதாவது வைத்தியத்துறை சம்பந்தமாக படிக்கிறதுக்கு கூட நிதி சோழன் கச்சான் வித்து இப்போ 2 நாளாக தான் நான் இப்போ நெல் குட்டி கொண்டிருக்கிறேன். நான் சொல்ல வர விஷயம் என்னடா, ஐயா பசிக்கிறவனுக்கு சோறையும் அண்டண்டைக்கு உடுக்க துணிலான உடுப்பையும் கொடுக்க வழி கொடுக்கும். நான் சில உதவிகளை இருக்கிற நேரத்தில் செய்ய வழி கொடுக்கக்கூடிய என் மனைவி கூட, நீ அவளுக்கு என் கொடுக்குறா, உனக்கு இருக்கா கொடுக்குறதுக்கு சொல்லுவார். அதுக்காக ஒரு 6 மாதமாக ஹர்த்தால் போய் கொண்டு ஹர்த்தால்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே சின்ன முரண்பாடு. நீங்கள் அங்கே இருங்கோ, உங்களுக்கு நான் கேட்டதெல்லாம். அப்போ ஒருத்தரை வச்சு நான் வியாபாரம் பண்ணுறேன்னா அவருக்கு 1000-500 கொடுக்காத முடியாது. அவர் குடும்பக்காரனா 2000 கொடுத்தே ஆகணும். அவருக்கு நான் பணமட்ட வட்டியை ஏதோ செய்து கொண்டு போகிறோம். அப்போ அதே நேரத்தில் எங்களோட வளத்தை அழிச்சிட்டாங்க. அதால் இன்றைக்கு பகவான் கோவிச்சதால் எங்களோட வர்ண பகவான், அதாவது வேளாண்மை, இந்த சோறு நாங்கள் சாப்பிட்ற சோறை வந்து வெட்டி எடுக்கிற காலப்பகுதியில் அந்த மழையை பொழிகிற வாயு பகவான் கொஞ்சம் தடுத்தாலும், வாயு பகவானை வச்சு இந்த இந்த பூமாதேவியில் இந்த அண்ட சராசரங்களையும் மாறுற அந்த பரமசிவன் ஆணை ஊடாக சொல்கிறேன், இந்த மண் தோன்றவராலேயும் காடுகள் அழிக்கப்படுறவங்களாலேயும் தான் எங்களோட பிரதேசம் தினமும் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒன்றோ நாங்கள் மண்ணேற்றுவோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் கசிப்பு அடிப்போம், வேண்டதை செய்து பாருன்ற அளவு சூழல் மாறி இருக்குது. கரடியார் பரிசுக்கு போனால் போத்தல் கசிப்போட பிடிக்கிறவனுக்கு ஒரு 10,000-20,000 தண்டனை. ஆனால் பூலி கணக்கில் விற்கிறவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவன் சொல்கிறான், நான் இன்றைக்கு 5,000 கட்டின 20,000 உழைச்சிருப்பேன் ஜெயிலுக்கு போகிறது. அந்தளவு சூழல் மாறி இருக்கு. ஆனால் அப்படி இருந்த பிரதேசம் இல்லை இது. 10 பிள்ளையாக இருந்தாலும் 10 பிள்ளை சீராக படித்தது. அந்த டைமில் கேட்டு வந்தார்கள் இருக்கிறாங்க எங்கிட்ட இந்த கிராமப்புறத்துக்கு, நான் இங்கே போகணும், இருப்படிச்ச ஸ்கூலில் கரடிநாத்தில் படிப்பிக்கணும் வேண்டி. அப்போ அந்தளவுக்கு இருந்த பிரதேசத்தை இன்றைக்கு திட்டமிட்ட சில மைந்த கோட்ட அரசாக இருக்கட்டும், ஏன் எங்களை கடந்து போன எங்களோட அமைச்சர்களை சொல்லுவோமே, பொதுவாக சொல்லப்போனால் எங்களை சவப்படி கடை வச்சுருந்த அமைச்சர் தான் நம்மளோட வியாழேந்திர அமல்னு சொல்லப்படுறவர். கூட அம்மா செய்தார்.
அவங்க தமிழரசு கட்சி கூட பிளட் கட்சி அவங்கள தமிழர் கட்சி கூட எடுத்து போட்டார். திருப்பி அவர் ஒரு தண்டை வாசிக்காக எடுத்து என்னுடைய உறவுக்காரன் ராமல் அவருடைய பேர் வந்து மாலிங்கத்தார் அவர்கிட்ட மகனை கூடி சுட்டுட்டாங்களே ஏதோ கொடுக்கல் வாங்க பிரச்சனை கேட்டதுக்காக. இந்த அளவுக்கு ஆயுத கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம், அழுது கொண்டு புலம்பி கொண்டு வாழ்கிறதா அடுத்த கட்ட மாதிரியும் செய்கிறதா என்று யோசிச்சு எங்களோட காலம் மாறி போய் கொண்டிருக்கு. எங்கள்கிட்ட இந்த பகுதிக்குள்ளே பார்த்தால் கேரள கஞ்சா நாட்டு கஞ்சாண்டாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. கேரள கஞ்சா அது தினமும் எங்களோட இனத்தை அழிக்கிற சாமான், அந்த கஜு வெளில தாக்குற சாமான், அது ஐஸ் போத பொருட்கள் இதெல்லாம் முஸ்லீம்கள் தமிழர்கள் இணைஞ்சி தான் இந்த பிணைஞ்சி தான் இந்த பின்னி தான் இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த கிழக்கு வடக்கில் தென்னிலங்கையாக இருந்தாலும் இதுதான் எங்களோட சமுதாய நாளாந்தம் சீரழிஞ்சு கொண்டே போகுது. முஸ்லீம் மக்களோட மேசம் விலையை போகிற லேவர் எங்களோட தமிழ் படியன் அவனும் அதை அடிக்க பழக்கிறான். இங்கே கொண்டு வந்தாலும் இப்படி கீழே ஈய பேப்பரை அதுக்குள்ளே பிடிச்சிட்டு ஒருத்தர் நெருப்பை பிடிச்சினா சுருள் மாதிரி சுற்றி பிடிச்சி இப்படி ரெண்டு இழுக்கிறான். இழுத்துட்டு ஒரு சாதியாக நிற்கிறான். பிறகு பார்த்தா கண்ணை பிரட்டிட்டு அவனோட குடும்பம் அப்படியே வீடு வாசலை விற்று அழிஞ்சு சீரழிஞ்சு போய் கொண்டு இருக்கிற சூழல். இப்போ நான் சொன்னேன் ஜோவான், நிதன், ரஞ்சன் இந்த பட்டியலில் நாளாந்து ஓடி கொண்டு போகலாம். வடிவேல், ராமையா இப்படி சொல்லி 2 பேர் செத்துட்டாங்க. கட்டாய கசுப்பு, அதாவது அவங்களுக்கு அது இல்லாட்டால் வாழையில்லாதுன்ற சூழலுக்குள்ளே வந்துட்டாங்க. அடிமையாயிட்டாங்க. என்ன சொல்கிறால் அடிமையாயிட்டாங்க. இந்த உலக வாழ் தமிழர் ஒரு கணம் யோசியுங்கோ. இந்த டிக்டாக் அது இது நாங்கள் அதுக்குள்ளே கொடுக்குறோம்ன்றவன் எல்லாம் காசுக்காரனாக்காங்க. நேரடியாக இறங்கி தங்களாலுன்ற. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, ஐயா எனக்கு ஒரு 40,000 கட்டணும், எனக்கு 4 ரூபாய்க்கு வசதி இல்லை, ஆனால் ஏதோ பண்ணுறோம். ஒரு நாள் கூடி நான் ஒரு சவல் எடுத்துகிட்டு மண்ணேற்ற வாரணுட்டு போயிருக்க மாட்டேன். அதான் பண்ணிக்கிறேன். அவர் நான் சொல்கிறத சொன்னபடி போடுவார். அதால் அவர் என்னை கூப்பிட்டு எடுத்துகிட்டு தொழிலையும் விட்டுட்டு இதை செய்கிறேன்டா. எங்கள் சமுதாயம் திருந்தோணும். உன்னை திறத்து உலகம் திருந்தோம்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற 10 இளைஞர் வலிக்கிட்டு இந்த பகுதியில் இருக்கிற கசுப்பு சாமான தடை செய்ய வலிக்கிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வரும். வேகமாக செய்யுங்க. நாங்கள் சமுதாயம் நாளாக சீரழிஞ்சு அப்பா இல்லாட்டி அந்த புள்ள அனாதை அம்மா வேறொரு வடிவாக இருந்தால் அவைய சமுதாய சீர்கேட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். என்னடா அந்தளவு தான் நிலவு போய் கொண்டு இருக்கு. தகப்பன் மகன் தாய் மொழிப்பேரும் ஒரே போத்தலில் இருந்து ஊற்றி குடிக்கிற அளவுக்கு கள்ளச்சாரையை மாறி இருக்கு. நான் நிறைய படங்களை பார்க்குறேன். நான் நித்திர ஓடுற குறைவு. இந்த வீட்டுக்காரி கேட்குறாள், நீ இப்படியே திரிஞ்சனோட நிலவர என்ன நீ நாங்கள் இதெல்லாம் கிடக்குன்ற ஆதங்கம் இல்லை. நாங்கள் அந்த காலமெல்லாம் தாண்டி வந்தவங்க இல்லை. நாங்கள் இருந்த இடங்களில் கட்டுக்கோப்பான வளப்போட என்ற பிரதான தொழில் பேக்கரி. 2005 7ஆம் மாதம் 11ஆம் தேதி இந்த இங்கே பிரிஞ்சு வந்து ஒட்டுக்குழுக்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு அவங்க ஒட்டுக்குழுக்கள் ஒட்டா கொடுக்கலான்ற விஷயம் நாங்கள் தெரியாது. அவங்களால் சிதைக்கப்பட்ட ஒரு ஆள். அதே நேரத்தில் 2005ஆம் ஆண்டு 7ஆம் 11ஆம் தேதி நடந்ததுக்கு 2005ஆம் ஆண்டு 11ஆம் தேதி போலீஸ் ரிப்போர்ட் கேட்டால் போலீஸ் ரிப்போர்ட் இல்லை. அப்போ அந்தளவுக்கு நான் அந்த என்ன சொல்கிறேன்னா உண்மையை மறைக்கிற அளவுக்கு அரசாங்கம் அப்பறம் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், தமிழர் பகுதி இன்றைக்கு சீரழிஞ்சு சின்னாவினமாயிருக்கு. பாடசாலை இடைவிலகல் கூடியிருக்கு, சிறுபுள்ள திருமணம் கூடியிருக்கு. பயோ படிப்பிக்கிறீங்கன்னா அது அப்படியேண்டா என்ன, நான் வைத்தியத்துறைன்னு சொல்கிறேன், நீ வேலை கூட இல்லையா கல்யாணத்தை கட்டி வைங்கள என்று சொல்கிறாங்களே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த காலம் வேறொரு சூழலுக்குள்ளால் போயிட்டு இப்படியா பின்னால் நடக்க சொன்ன காலம் ஆமிகாரம் பிடிச்சி ஐடென்டி நம்பரை சொல்லேன்ட காலம் நான் படிக்கவே இல்லை என்னென்று சொல்கிறையா. இதுக்காக ஒரு கிழவரை வச்சு பழகி நான் இப்போ என்னென்னு கேட்டால் அந்நேரத்தில் இருந்த பிரச்சனைகள் வேறு. மண்ணை தோன்றமன்ற போர்வையில் புதையலை தோண்டம் விளாண்டே கோடீஸ்வரன். அது புராண காலத்து புதையலாக இருக்கலாம். விடுதலை புலிகள் வச்ச புதையலாமண்டா சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. கொடவெளி என்ற போர்வையில் ஊரெல்லாம் தோண்டி ஊரெல்லாம் ஏமாற்றி போட்டு இன்றைக்கு பெட்டி 4 தட்டு 5 தட்டு பில்டிங்கில் நிற்கிறாங்க. நாங்கள் சோத்துக்கு வழியிலாமல் நிற்கிறோம் ஐயா. இப்போ இரும்பு துண்டை கண்டாலும் புறக்கிறோம், ஒரு நெட்டை கண்டாலும் புறக்கிறோம்டா. இந்த புறக்கி தான் பாலன்றது விதி. ஆனால் மண்ணேற்ற மாட்டேன் ஐயா. செத்து தான் சிவனே போய் எடுத்துட்டான்னு சொன்னாலும் மண்ணேற்ற மாட்டேன். இந்த வரத்தை அழிக்க மாட்டேன். இந்த வளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகல முருகசாயம் இன்றைக்கி நல்ல பாம்பு, கிட்ட பாம்பு, வளலப்பாம்பு, சாரப்பாம்பு, முயல், பண்டி, நாய், நரிதுவக்க வேண்டிய காணிக்க இருக்குது. நான் அவங்கள திறத்துறலை. அவங்களும் தேவங்களுக்கு உதவி. நெருப்பில் வந்து இரும்பு தான் ஐயா கத்தியாகும். மூலையில் கிடக்கும் பயில இறந்து சின்னாவின் சீரழிஞ்சே போகும். ஒன்று அது கத்தியாகணும், இல்லாட்டி இந்த இரும்புத்துக்கு இல்லத்தாகணும். இந்தளவுக்கு சூழல் மாறி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு கதைக்கிறதுக்கு. எனக்கு நேரம் போதாதனால நான் சில வேலைகள் இருக்குது. எனக்கு உரிய பணத்தை தேடிக்கொள்ளணும். இருந்தால் தான் பணம் இருந்தால் தான் பாதாள லோகம் வரைக்கும் ஓடலாம். ஒரு மகன் ஐடி செய்கிறார், அடுத்த மகனும் ஐடி செய்கிறார், ஐடி டெக்னாலஜி ஆகிறது நிற்கிறார். அவர் லப் கேட்குறார், எனக்கு லப் பண்ணுறது சப் பண்ணுறதுங்க இல்லையா, சாப்பாட்டுக்கு வழியில் எங்கே ஐயா லப் பண்ணி கொடுக்குறேன், தாரன் மகன் பாப்பம்னு சொல்கிறேன். அப்போ சிஸ்டர் சொல்கிறா, ஐயா உங்களுக்கு சோழன் வித்து மகளை டாக்டர் ஆக்குவீங்களா? ஏதோ திறமை இருக்குது, ஆண்டவன் எனக்கு அருள் புரிவான்ற நம்பிக்கை இருக்குது. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன்னு சொல்லி இத்துடன் முடிவுறுத்துகிறேன். நன்றி வணக்கம். இதை பார்க்குறார்கள், இது நான் பிடிச்சிருந்தால் நீங்கள் அடுத்த ஆளுக்கும் பகிருங்கோ, வேறு இல்லை. நன்றி வணக்கம்.